நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மனித உயிர்களுக்கு ஒரு மதிப்பில்லாமலும் அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுறதையும் பார்க்குறோம். ஆனால் இஸ்லாம் நபி அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜான துல்ஹஜ் மாதம் 10வது நாளில் மக்களுக்கெல்லாம் உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில் உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய மானம், மரியாதை இவை அனைத்தும் இந்த நாளும் இந்த மாதமும் இந்த நகரமும் எந்த அளவுக்கு புனிதமோ அதே அளவுக்கு புனிதமாக்கப்படுது. அதாவது ஒருத்தர் அநியாயமாக கொலை செய்கிறதோ, அநியாயமான முறையில் அவங்களுடைய செல்வத்தை அபகரிக்கிறதோ, அவங்களுடைய மான மரியாதையை குலைக்கிற வகையிலையோ நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் தடுக்கப்பட்ட ஹராமான காரியம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீமில் 1679வது செய்தியாக பதியப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு மனித உரிமைகளை பேணக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு. மனித உரிமைகளை காக்கக்கூடிய முதல் மார்க்கமாகவும் இஸ்லாம் திகழ்து.